முதல் கட்ட வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவதற்கான தேதியை குறித்திருக்கிறார் விஜய். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி வந்த சில நிர்வாகிகளுக்கு வேட்பாளராக வாய்ப்பை கொடுக்க போறார் விஜய். மக்கள் நீதி மையத்திலிருந்து மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய போறாங்க. அவங்களுக்கும் சீட்டு தர போறாரு. இந்த விஷயங்களை பற்றியும் மேலும் சில கூடுதலான தகவல்களும் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வேட்பாளர் பட்டியலிருந்து தொடங்கிடுவோம். விஜயை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 120 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தயார் செய்து வைத்து விட்டார். இது பல முறை நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கோம். அந்த வேட்பாளர்களை முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலாக வெளியிட போறாரு. வெறும் பட்டியல் வெளியிடுவதாக மட்டும் இல்லாமல் அந்த 120 வேட்பாளர்களையும் அவர் இருக்கக்கூடிய மேடையில் உட்கார வைத்து ஒரே நேரத்தில் 120 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தவிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி வர 27ஆம் தேதி வழக்கமாக விஜய் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டன் அந்த ஹோட்டலில் நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கியிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள், இப்போ நம்ம 120 தொகுதி போக மீதம் இருக்கிற தொகுதி இருக்கு இல்லையா, அதில் ஒரு 10லேருந்து 15 தொகுதிகள் வரைக்கும் யார் யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறத நேர்காணல் நடத்தி பேசி முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அது போக மீதி இருக்கக்கூடிய 80லிருந்து 90 தொகுதிகள் வரை வேட்பாளர்கள் தேர்வு செய்யக்கூடிய பணி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் வேட்பாளர்களாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா. தாவேகாவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், விஜயின் விசுவாசிகள், இவங்க எல்லாருக்கும் ஏற்கனவே இந்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலிலே சீட்ஸ் கொடுத்தாச்சு. தலைமை கழக நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டவர்களுக்கும் சீட் ரெடி. மீதி இருக்கிற அந்த தொகுதிகளில் பெரும்பாலும் குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் அளவுக்காவது செலவு செய்யக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறவங்கள தான் வேட்பாளர்களாக நியமிக்க போகிறதா சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்குங்கிறது 40 லட்சம். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வேட்பாளர்களும் எந்த கட்சியாக இருந்தாலும் எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச ரகசியம்தான். அதனால் தாவேகாவும் அந்த மாதிரி யாரெல்லாம் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த மீதம் இருக்கிற இடங்களை தரப்போகிறதா சொல்கிறாங்க. நிறைய பேர் ஆக்சுவலாக தாவேகாவுக்கு பணியாற்றியவர்களில் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. எப்படி எளிய பின்னணியிலிருந்து வந்திருப்பவர்களுக்கு முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் விஜய் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணோமோ, அதே மாதிரி இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நிறைய பேர் செலவு பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கு இந்த தேர்தலில் பொருளாதார ரீதியாக அவங்களால இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அடிப்படையில் சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு அதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு தோணும். வேட்பாளர் பட்டியல் வந்தப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, பல்லாவரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி பேரை மட்டும் நான் சொல்லலை. அந்த தொகுதியில் கூட தாவேகாவுக்காக நீண்ட காலமாக பணியாற்றியவர், விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வேலை செஞ்ச ஒருத்தர், தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்களாக இருக்கட்டும், நிறைய பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் எல்லாம் நடத்தின ஒருத்தர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அவருக்கு சீட் இல்லை. ஒரு தொழிலதிபருக்கு அந்த இடத்துல சீட் கொடுத்துருக்காங்க. இது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான். இது தாவேகால மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்லலை, பட் தாவேகாலையும் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது, காங்கிரஸ் கட்சியிலேருந்து செல்வம் அப்படிங்கிற ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு உத்தரவிட்டிருக்காங்க இல்லையா. அவர் தாவேகாவில் இணைய போகிறதா தகவல் வந்திருக்கு. அவரோடு சேர்ந்து சுமார் 40லிருந்து 50 பேர் நிர்வாகிகளாக இருப்பவர்கள், இது ஆதரவாளர்கள் தொண்டர்கள் கிடையாது, நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய 40லிருந்து 50 பேர் தாவேகாவில் இணையவிருக்கிறார்கள். செல்வம் அவர் வேட்பாளராக இருக்கார். அவரோடு வரக்கூடிய சிலரில் குறைந்தபட்சம் 10 பேர் கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸிலிருந்து வரக்கூடியவர்களில் நல்ல செல்வாக்கு மிகுந்த நபர்கள், செலவு செய்வதற்கான ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடங்களை வழங்கவிருக்கிறார்கள். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக, மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லைங்கிற முடிவை எடுத்திருக்காங்க இல்லையா. திமுக கூட்டணிக்கு ஆதரவாக நான் பிரச்சாரம் பண்ணுறேன்னு கமலஹாசன் சொல்லிட்டார். தொண்டர்கள் எல்லாம் அதை ஒரு மனதாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் தெரியுது. ஏன்னா அங்கிருந்து சில மாநில நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தோடு பேசியிருக்கிறார்கள். அதில் ஒரு பெண் நிர்வாகி, மகளிர் அணியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி, கடந்த முறை வேட்பாளராக மக்கள் நீதி மையம் வேட்பாளராக களம் கண்டவர், இப்போது தாவேகாவோடு பேசி வருகிறார். அவரும் தாவேகாவோட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது தவிர கூட்டணி கட்சிகள் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் இல்லையா. அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் யார் யாருங்கிறத நான் சொல்லிட்டேன். அதில் 2 தலைவர்கள் சென்னைக்கு வந்திருக்காங்க. விஜயை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு இன்றைக்கி வாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்திருக்காங்க. இப்போது நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் அவர்கள் தாவேகா நிர்வாகிகளோடு சந்திப்பை நடத்தவில்லை. அந்த கட்சிகளை கூட்டணியில் இணைப்பதில் தாவேகா தயக்கம் காட்டுவதாக ஒரு தகவல் இருக்குது. இதற்கடுத்த ஒரு தகவலும் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க, டிவி டிபேட்ஸில்
பொதுக்கூட்டங்களில் அங்கெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து பேசி கொண்டிருந்த சில இளைஞர்கள், அதில் தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு ஒரு அமைப்பு, காமேஷ், நரேஷ், லோகேஷ்னு சொல்லி அந்த கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் தாவேகாவை ஆதரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. கரூர் சம்பவம் நடந்தப்பவும் சரி, அதுக்கப்புறமா ஒவ்வொரு முறை எப்போல்லாம் வந்து தாவேகாவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் ரமேஷ், லயலாமணிலாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பங்கேற்காத நேரங்களில் தாவேகாவுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்தவர்கள் அப்படின்னா இந்த தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்தவர்கள் தான். இவங்களில் 1 அல்லது 2 பேருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் இடங்கள் வழங்கப்படலான்னு ஒரு தகவல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்களுக்கும் சீட் இல்லை அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு. அடுத்ததாக தாவேகாவுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்த மேலும் சிலர் இருக்காங்க இல்லையா, விஎம்எஸ் முஸ்தஃபான்னு ஒருத்தர், அதே போல் ஜலீல், இவங்கெல்லாம் கூட தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தற்போது வரை அவர்களுக்கான இடங்கள் உறுதி செய்யப்பட்டதாக தெரியவில்லை. இதில் அடுத்தடுத்து என்ன டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இவர்களுக்கான இடம் அப்படிங்கிறது வழங்கப்படலை. இப்போ இஸ்லாமிய கட்சிகள் வந்து தாவேகாவோடு கூட்டணியில் வருகிற பட்சத்தில் அது வந்து ஒரு செக்குலர் பார்ட்டியாக தங்களை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உதவுங்கிற அடிப்படையில் தான் விஜய் வந்து அப்படி ஒரு முயற்சியை பண்ண சொல்கிறதா சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இஃப்தார் விருந்து அவங்க நடத்தியிருந்தப்போ விஜய் சொன்னார், நான் என்னுடைய மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளில் என்றைக்கும் சமரசம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி திமுக போன்ற எதிர்கட்சிகள் எல்லாம் அவங்கள பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் 234 தொகுதியிலும் இப்போ நீங்கள் தாவேக்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க, வேட்பாளர்களாக முன்னிறுத்தலாம். பட் முகமறிந்தவர்களாக அவங்களுடைய ஃபேஸ் வந்து ஏற்கனவே ரீச் ஆகிருக்கு அப்படின்னா தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இல்லையா. அந்த அடிப்படையில் தான் அவங்க ஆதரவாளர்களாக செயல்பட்டு வரக்கூடிய விஎம்எஸ் முஸ்தஃபா போன்றவர்களை வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஜல்லிக்கட்டு ஜலீல் அப்படிங்கிறவரும் வேட்பாளராக வருவார்னு சொன்னாங்க. இப்போ சென்னையில் சேப்பாக்கம் தொகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சேப்பாக்கம் தொகுதியில் அங்கே ஒருவேளை துணை முதலமைச்சர் போட்டியிட்டால் கூட அந்த தொகுதியில் இவர்களில் யாராவது ஒருவரை நிறுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி, பாபநாசம், இல்லைன்னா ராமநாதபுரம் சைடில் ஏதாவது ஒரு இடத்துல, கடையநல்லூர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்தில் இவர்களுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் தாவேகாவை ஆதரித்து பேசியவர்கள் யாருக்குமே இந்த தேர்தலில் சீட்டு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது முடிவை மாற்றி எடுப்பாங்களான்னு தெரியாது. இன்றைக்கி நிலைமையில் இந்த தகவல் தான் கிடச்சிருக்கு. சென்னையில் தாவேகா சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே அவங்களாவே தனியாகவே நாங்கள் தான் இந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம்னு சொல்லி அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுவும் தாவேகா தலைமை எந்த அடிப்படையில் இப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் பிற மாவட்ட செயலாளர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. இப்போ மற்ற மாவட்ட செயலாளர்கள்லாம் அவங்க எப்போ போட்டிடுவாங்க, சீட்டு கிடைக்குமா இல்லையான்னு சில பேர் இன்னும் காத்துட்டு இருக்கும்போது தலைமை கழக நிர்வாகிகள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களாகவே நாங்கள் தான் இந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா யாரெல்லாம் இந்த தொகுதியில் போட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது வந்து எப்படி கட்சி தலைமை அனுமதிக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சும் கூட அந்த கட்சியில் எழுந்திருப்பதாக சொல்கிறாங்க. தாவேகா தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேட்பாளர் பட்டியல் தயார் செய்த உடனே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கார். முதல்ல வந்து அவர் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்து பிரச்சாரத்தை தொடங்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது கரூரில் இருந்து தான் தொடங்க போகிறாரு. அது வந்து ஒரு கரூரை வச்சதுன்னு அவர் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அதன் பிறகு அவர் பிரச்சாரத்தை தொடங்குவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க போகிறார்னு ஒரு தகவல் வந்திருக்கு. வேட்பாளர்களை அறிமுகம் செய்துவிட்டு அதன் பிறகு தான் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருப்பதாகவும் சொல்கிறாங்க. இந்த வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா இந்த 100க்கும் மேற்பட்ட முதல் கட்ட வேட்பாளர்கள் எல்லாருக்குமே அஃபிடவிட் உள்ளிட்ட லீகலாக அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கு தேவையான லீகலான எல்லா விஷயங்களையும் தயார் செய்து எந்த ஒரு நாமினேஷனும் ரிஜெக்ட் ஆகாத அளவுக்கு இந்த பட்டியலை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா சில இடங்களில் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத ரகசியமாகவும் வச்சுருக்காங்களாம். ஏன்னு கேட்கும்போது சில தொகுதிகளில் யார் தாவேகா வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் அவர்களை விலைக்கு வாங்குவதற்கும் இல்லை அவர்களை ஏதாவது ஒரு வகையில் தேர்தலில் போட்டியிடாமல் தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகளை எதிர்க்கட்சிகள் செய்திருக்கிறது. அதனால் சில தொகுதிகளில் மட்டும் வேட்பாளர்கள் கடைசி நேரத்தில் தான் அறிவிக்கப்படுவார்கள். மற்ற தொகுதிகளில் வேட்பாளர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோன்னா வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா, பெரம்பூரில் விஜய், டி நகரில் புசி ஆனந்த், ஆர்கே நகரில் மரிய வில்சன், எக்மோரில் ராஜ்மோகன், இப்படி வந்து யாரெல்லாம் எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 90 பேர் அந்த லிஸ்ட்டுங்கிறது பெரும்பாலும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அங்கேயே காலையில் பிஜேபியில் இருந்தவர் ஈவினிங்கில் தாவேக்கால சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி
நிறைய பேர் மாற்றுக் கட்சிகளில் இருந்து வந்தவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்படும்னு சொல்கிறாங்க. இதில் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் பெரும்பான்மையாக இருப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். இவர்கள் தவிர்த்து திமுகலையோ இல்லை திமுகவின் கூட்டணி கட்சிகளிலோ இடங்கள் ஒதுக்கப்படாமல் இருக்கக்கூடியவர்களும் இந்த கூட்டணியில் இடம்பெறலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியும் தாவேகாவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கும் சீட்டு தருவதற்கான முயற்சி நடந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருங்கிற தகவல் கிடைச்சப்புறம் அதையும் நம்ம பின்னாடி ஷேர் பண்ணலாம். இதுவரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் இருந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் அறிவிப்பு, வேட்பாளர் நேர்காணல், வேட்பாளர்கள் தேர்வு செய்தல் உள்ளிட்ட விஷயங்களில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்த்தோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.